பிரைஸ் தி லார்ட். நான் சோஃபியா ராபர்ட். இன்றைய வேத தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் இஸ்ரவேலுக்கு நேராக கடந்து வந்தது. இடுக்கமாய் ஈனப்பட்டு கொண்டிருந்த புறஜாதியாருடைய கலிலேயா என்றழைக்கப்படும் அத்தேசத்தின் இருண்டு போன நாட்களில் வந்த தேவ வார்த்தை அது. செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம். மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது உண்மைதான். இயேசு தேவகுமாரன் மீட்பர் என்கிற விசுவாசம் வந்த பின்னே செங்கல் கட்டு இடிந்து போயிற்று. நியாயப்பிரமாணத்தின் காலம் நிறைவேறி கிருபையின் பிரமாணம் துவங்கியது. அன்று போகும் இடமெல்லாம் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்க வேண்டியிருந்தது. ஸ்தாபிக்கவும் பட்டது. பனி தீர்ந்த கற்களாலே சாலமோன் கட்டின அந்த தேவாலயம் நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. பாபிலோனிய சிறையிருப்பில் தவித்த யூதர்களின் வாழ்விலே தேவாலயத்தின் ஏக்கம் இல்லாமல் இல்லை. பெர்சிய ராஜாவாகிய கோரேசின் ஆவியை எழுப்பின ஆண்டவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்த செருபாபேலின் கையினால் மறுபடியும் தேவாலயத்தை கட்டும்படி செய்தார். தடைகள் பலவற்றையும் தாண்டி தேவாலயம் கட்ட ஆரம்பித்து 10 வருடங்கள் பணிகள் நின்று போய் மறுபடியும் ஆலயம் கட்டப்பட்டு கிமு 516 பிரதிஷ்டை செய்யப்பட்டது. நாட்கள் கடந்து போக போக மீண்டும் பழுதாகி போன தேவாலயத்தை யூதனல்லாத ஏரோது ராஜா பழுது நீக்கி விரிவாக்கம் செய்ததை வரலாறுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதிலே கிரேக்க கட்டிட முறைகள் கலந்திருந்ததையும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த யூத குருமார்களின் மன குமுறல்கள் ஒருபுறமும் இருந்தது. என்றாலும் இந்த ஆலயத்திலே தான் ஆராதனைகளும் நடந்தேறியது. இந்த ஆலயத்திற்குத்தான் குழந்தையாக இயேசுவை கொண்டு வந்தார்கள். ஆவியின் ஏவுதலினால் சிமியோன் குழந்தை இயேசுவை காண வந்ததும் இந்த ஆலயத்தில்தான். சாலமோன் மண்டபத்திலே இயேசு உலாவினதும் இந்த ஆலயத்தில்தான். புறா விற்கிறவர்களை துரத்தி காசுக்காரர்களின் பலகைகளை கவிழ்த்து போட்டு சுத்திகரிப்பை உண்டு பண்ணினதும் இந்த ஆலயத்தில்தான். கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவத்தை பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட குற்றச்சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வார்த்தைகளின் மறைவான அர்த்தத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 3:16 விடுவிப்பதை பார்க்க முடியும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நம்மை தேவ ஆலயமாக மாற்றியது தேவ கிருபை. அன்றே சமாரியா பெண்ணின் கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பதிலை பாருங்கள். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று கூறினார். 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்பது 3ஆம் நாளிலே எழுந்தார் என்பதை குறிக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதே சமயத்தில் நம்மை அவர் ஆலயமாக மாற்றியிருக்கிறார் என்பதை மறுப்பதற்கு மாற்று கருத்து ஏதுமில்லை. செங்கல் கட்டு இடிந்து போக, பொழிந்த கல்லாலே திரும்ப கட்ட, காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட, அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்கள் வைக்கப்பட, நாமே தேவாலயமாக மாற்றப்பட, கட்டும் பொறுப்பும் நம்மிடம்தான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்கிறது 1 கொரிந்தியர் 3:9. அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவாகிய அவர்தான். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. மேலும் ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். மேலும் நம் முன் நோடினவர்களின் மாதிரிகளும் நம்மை கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட உதவி செய்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துதான் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் என்பதும் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் அவர் மேல் கட்டப்பட்ட நமக்கு முன் உதாரணமானவர்கள் என்பதும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஆமேன். செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம். ஆமேன். அல்லேலூயா.